السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மிகப்பெரும் அருளினால் அவன் வழங்கிய ஜும்ஆவை அவன் வழிகாட்டியபடி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இவ்வேளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழுகின்ற நம் அனைவரின் மீதிலும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை துவங்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகமானது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை களம் என்பதில் இறை நம்பிக்கை கொண்ட எந்த ஒரு முஸ்லீமிற்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. இந்த உலகமே நமக்காக நம்முடைய மறுமைக்குடைய பரிசுக்கு நாம் எந்த விடையை தேட இருக்கிறோம் என்கிற ஒரு பயிற்சி பள்ளியாகத்தான் அல்லாஹ் நமக்கு அனுப்பியிருக்கிறான். இந்த பயிற்சி களத்திலே நமக்கு எப்படி இந்த துனியாவை, இந்த உலகத்தை அல்லாஹுடைய தூதரவர்கள் நமக்கு அறிமுகம் செய்கிறார்கள் என்றால், அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிரி. இந்த உலகம் என்பது இறை நம்பிக்கையாளனுக்கு சிறையாகவும் இறை மறுப்பாளனுக்கு இதுவே சொர்க்கமாகவும் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஆக இஷ்டம் போல் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இந்த பூமி அமைந்து விட்டால் இது ஒரு அற்பமான ஒரு சொற்பமான சொர்க்கமாக வாழும் காலத்தில் ஒரு மனிதனுக்கு அமைந்துவிடும். அதுவே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு சிறைப்பட்டு இருந்தாலும் பரவாயில்லை, நாம் மறுமையில் வெற்றியோடு வாழ வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த களத்தை எதிர்கொள்வானையானால் அவன் இந்த சோதனை களத்தில் வென்றவனாக இறை நம்பிக்கையாளனாக ஆகிவிட முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக இந்த உலகத்தில் அல்லாஹ் சோதிக்கத்தான் நம்மை அனுப்பியிருக்கிறான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், சோதனை என்று சொன்னால் நமக்கு வந்துவிடவே கூடாது, வேண்டவே வேண்டாம், அல்லது நாம் சந்திப்பது எல்லாமே நமக்கான சோதனை என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகையினுடைய இறுதியிலும் அல்லது தொழுகைக்குள்ளேயும் அத்தஹியாத்திலும் நாம் கேட்கிறோம்: அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். இறைவா, வாழ்விலும் நான் உயிரோடு, மஹ்யா ஹயாத்தாக நான் இருக்கும் பொழுதும், வல் மமாத் நான் மரணிக்கும் போதிலும், இந்த சூழலிலும் எனக்கு வழங்கப்பட்ட வாழ்நாளிலும் அந்த இறுதி முடிவின் போது ஏற்படுகின்ற சோதனையிலிருந்தும் எங்களை பாதுகாத்து விடு, என்னை சோதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று நபிகளார் கேட்க சொல்கிறார்கள். இந்த வார்த்தையில் நிறைய மதிநுட்பம் இருப்பதாக நாம் பார்க்க முடியும். சோதனையை இல்லாமல் விட்டுவிடு, சோதிக்கவே செய்யாதே என்றில்லாமல் அந்த சோதனையில் இருந்து எங்களை பாதுகாத்து விடு. சோதிக்கத்தான் அனுப்பிவிட்டாய், ஆனால் என்ன, என்னுடைய பலவீனத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் பலவீனமானவன், ஆகவே என்னை பார்த்து சோதி. ஒரு ஆசிரியரை பார்த்து எனக்கு இது மிகவும் சிரமமாக இருக்கிறது, எனக்கு முக்கிய கேள்விகளை குறித்து கொடுத்தால் நான் ஏதோ பாஸ் ஆகி விடுவேன்,
என்பது போல அல்லாஹ்விடத்தே நாம் நம்முடைய பலவீனத்தை முறையிட்டு, இறைவா நான் பலவீனமானவன், என்னை பார்த்து கவனித்து விடு என்று இறைஞ்ச நபிகளார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அது போக அல்லாஹ்வும் குர்ஆனில் சொல்லும் பொழுது, ரப்பனா வலா துஹம்மில்னா மாலா தாக்கத லனா பிஹி, இறைவா எங்களுக்கு சக்திக்கு மீறி எங்களால் தாங்க முடியாத, மாலா தாக்கத லனா எனக்கு தாக்கத்து இல்லாததை, எங்களுக்கு என்னால் தாங்கிக் கொள்ள முடியாததை என் மீது எங்கள் மீது சுமத்தி விடாதே, என்னால முடிஞ்சதை கொடு. அல்ல என்ன பண்றான், நீ பாஸ் பண்ணிட்டு வாங்குறான். ஒண்ணுமே இல்லாம சோதனையே செய்யாம அப்படி வரணும்னு நினைக்காத, உன் உள்ளத்தை பலப்படுத்து. உனக்கு நான் பரிசளிப்பதற்கு இவன் ஏற்றவன், இவனுக்கு நான் ஏன் இந்த சொர்க்கத்தை தருகிறேன் என்றால் இவன் இன்னின்ன விதங்களில் இவன் வெற்றி பெற்றான் என்று உங்களுக்கு பரிசளிக்கும் பொழுது உங்களை பற்றிய செய்தியை அவன் வெளிப்படுத்த அவன் என்ன செய்கிறான், நீங்கள் சந்தியுங்கள், அதோடு சிந்தியுங்கள் என்கிறான். ஆக இந்த உலகத்தில் அல்லாஹ்விடத்திலே சோதனைகளிலிருந்து நான் பாதுகாப்பு தேட வேண்டுவதோடு, சில வேளைகளில் நாம் சோதனைகளை, சில சிரமங்களை சந்திக்கும் பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் நம்மை பக்குவப்படுத்துகிறான். அல்லாஹ் நம்மிடமிருந்து வேறு திறமைகளை வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் நம்முடைய அனுபவங்களை அதிகப்படுத்துகிறான். ஆங்கிலத்தில் சொல்லுவோம் அல்லவா, எக்ஸ்பீரியன்ஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட். ஒரு மனிதனுடைய செம்மை தன்மை எப்பொழுது வருகிறது, அவன் அனுபவப்படும் பொழுதுதான் வருகிறது. அதைத்தான் இஸ்லாம் முழுக்க முழுக்க இறை நம்பிக்கையாளனை இப்படித்தான் ஒரு மேன் பெர்ஃபெக்ஷனை, ஒரு மனிதனுடைய அந்த பக்குவத்தன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளன் எதிர்பார்க்கிறான். ஆகவேதான் நீங்கள் விரும்பத்தகாத, உங்களுடைய உள்ளம் தடுமாறுகின்ற அந்த சூழலை சந்திக்கும் பொழுது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இப்படித்தான் பல இறை நம்பிக்கையாளர்கள் சந்தித்தார்கள். அந்த சந்திப்பின் போது அவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் வரலாற்றை புரட்டி பார்த்து அதுபோல் நீங்களும் ஆகிவிடுங்கள். இதுதான் இறை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு கொடுத்த பயிற்சி. என்ன, நம்மை எதையும் சந்திக்கும் பொழுது நாம் தடுமாறி விடாமல், அல்லாஹ் என்னை கைவிட்டு விட்டான் என்று அவநம்பிக்கை கொண்டு விடாமல், இதில் இறைவன் எனக்கு நன்மையை நாடுகிறான், ஆகவே எதுவும் எனக்கு நட்டமாக போவதில்லை என்கிற அந்த அனுபவமிக்க தன்மையை தான் இறைவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான். ஆகவேதான் இந்த வார்த்தையை பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் அறிவோம், ஆயினும் அந்த வார்த்தையின் ஆழத்தை அறிவதில்லை. சிரமத்திற்கு பின் என்று இல்லாமல் சிரமத்துடன் இன்பம் இருக்கிறது, சிரமத்தின் உடனேயே அதன் உடனேயே இரண்டும் ஒன்றாகவே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் சொல்வதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடியும், அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் ஏதேனும் சோதனையை தந்தால் அல்லது நமக்கு ஏதேனும் சங்கடமான ஒரு நிகழ்வினை நமக்கு தந்தால் அதிலிருந்து ஒரு பாடத்தை அல்லாஹ் நமக்கு தரப்போகிறான், அல்லது அதைவிட ஒரு மேம்பட்ட சிறப்பான ஒன்றை அந்த பகுதிக்கு நம்மை அல்லாஹ் உயர்த்துகிறான், அல்லது அதிலிருந்து நமக்கு நிச்சயமாக அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய பரிசை தர இருக்கிறான் என்று புரிந்து கொள்ளுதல் மிக அவசியம். நீங்க சோதனைகள் யாரை அல்லாஹ் விட்டு வைத்தான், இறை தூதர்கள் அதற்கு விதி விலக்கல்ல. ஆகவே நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய இயல்பாக அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் உடல் வலிமை மிக்கவர்கள், நல்ல உடம்பு, சரியான உடம்பு. மூசா ஒரு குத்து விட்டார், அவன் மாண்டு விட்டான். ஒரு பஞ்சு தான், அவ்வளவு ஆள் அவுட்டு, எந்திரிச்சு கூட நிக்க முடியல, ஆள் மரணம். அப்படிப்பட்ட உடல் பராக்கிரமசாலி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்கள் செய்த பிழை என்ன என்றால், தன்னுடைய நண்பன் ஒருவன் இவ்வாறு இவன் மீது குற்றம் சுமத்தும் பொழுது அதை ஆராயாமல் விட்டு விட்டார்கள். நியாயத்திற்கு குரல் கொடுப்பவரிடம் ஒரு பண்பு இருக்கும், நல்லதுக்குன்னு உடனே களமிறங்கிடுவோம், நம்ம கேட்போம், தட்டி கேட்போம். அல்லாஹ் இங்க என்ன பண்றான், அப்படி நற்சிந்தனையாளராக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உன் சிந்தனை சரி, இந்த களம் தவறு,
அதே போன்ற சூழல் இன்னொரு முறை ஏற்படும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம், உன்னை விட்டும் நான் விலகிக் கொள்கிறேன், மறுபடியும் என்னை இதுபோடு என்னை தூண்டாதே, ஒரு அனுபவம் இன்னொரு இடத்தில் பக்குவமாக மாறுகிறது. இப்படிப்பட்ட வெகுளித்தன்மையாக இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு நீண்ட நெடியது. குர்ஆனுடைய பெரும்பான்மையான பக்கங்களை தன் பயப்படுத்தி கொண்டது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வரலாறு. அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அனுபவ பாடங்களை பார்த்தால் உண்மைக்குமே மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும், அருள் செய்ய வேண்டும். நபிகளார் நிறைய முறைகளை கேட்டிருக்கிறார்கள். அதை சரியாக படித்ததினால், சரியாக பாடம் பெற்றதினால், நபிகளாருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையின் பொழுது இந்த இக்கட்டை எப்படி சரி செய்வது என்கிற பிரச்சனையின் போது நபிகளாருடைய வார்த்தை முதலில் எதை உதிர்க்கும் என்றால், அல்லாஹ் மூசாவுக்கு அருள் செய்யட்டும். இது என்ன சோதனை, இதை தாண்டி பேஸ் பண்ணார் அந்த மாமனிதன். ஆனால் ஆரம்பம் எப்படி ஆரம்பு என்னவென்று தெரியாமல் உடல் வலிமையை கொண்டு ஒருவர் மரணம். அடுத்து என்னவாயிற்று, அதை கொண்டு பாடத்தை கற்றுக்கணும். ஒன்று ஒன்றாக நாடு துறந்து ஒரு பெரிய சம்பவங்கள், அதை ஒரு ஜும்மாவில் விவரித்து விட முடியாது. ஒரு பெரும் கூட்டத்தோடு, மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தோடு அவர்கள் சந்தித்த சோதனைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் அவர்களுடைய நிதானம் இருக்கிறது அல்லவா, என்னாச்சு, பதட்டப்பட்டு ஆரம்பத்தில் வந்த உடனே டென்ஷனான அவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு இக்கட்டான சூழ்நிலை அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அஷ்ஷுஅரா, கவிஞர்கள் என்று பெயர் அந்த அத்தியாயத்திற்கு. அதில் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியை கடைசியாக எப்படிப்பட்ட சூழல் அல்லாஹ் கூட நிக்க வைக்கிறான் பாருங்க. எண்டுல நிக்க வச்சான். சோதனையுடைய முடிவு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அவங்களே பிறவனுடைய வீட்டிலேயே வளர்றாங்க. அப்புறம் பிறவனுக்கு எதிராகவே மாறுறாங்க. மக்களை ஒன்று திரட்டுறாங்க. அந்த மக்கள் படாதபாடு படுத்தி வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல வாங்க போயிடும் கிளம்பிடுவோன்னு பிறவனு கூட்டத்திற்கு அஞ்சு கொண்டு எல்லாம் கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க. போய் நின்று பார்த்தா அல்லாஹ் சொல்றான், ஃபலம்மா தரா அல் ஜம்ஆனி, ரெண்டு கூட்டமும் நேருக்கு நேராக சந்தித்துக் கொண்ட பொழுது கால அஸ்ஹாபு மூசா, மூசாவுடைய தோழர்கள் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள், இன்னா லமுதுரக்கும், நாம் வசமாக சிக்கிக் கொண்டோம். அவ்வளவுதான். கண் முன்னால இப்ப பாக்குறோம். இந்த பக்கம் போனா கையில என்ன படகோடியா வந்திருக்கோம், இல்ல நீ அவ்வளவு பேரும் நீந்தி தப்பிக்க முடியாது, முடிஞ்சு போச்சு. இப்படி திரும்பினா மிகப்பெரிய ஒரு படை, முடிஞ்சு போச்சு. உயிரின் உச்சபட்சம், வாழ்வின் உச்சபட்சம், அவ்வளவுதான். வாழ்வினுடைய எல்லையை தொட்டு விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் பதறவே இல்லை. அப்படியே மிக சாந்தமாக படபடத்துக் கொண்டோ, அவ்வளவுதான், என்னவாகிறது, இந்த நேரத்துக்கு என்ன செய்வது, எங்கே போய் முழிப்பது என்று தன்னுடைய உணர்ச்சி வசங்களை அள்ளி கொட்டி விடாமல், எப்படி நெருப்பு குண்டத்தில் போட்ட பொழுது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே, ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், பொறுப்பேற்பதில் அல்லாஹ் போதுமானவன், அவன் பொறுப்பேற்றுக் கொண்டான் என்னும் பொழுது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று தீயையே தீண்டி பார்த்தார்களே. அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து பெற்ற பாடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள், அவன் ரொம்ப அழகா சொல்றாங்க, இன்ன மஇய ரப்பி, அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான். நீங்கள் என்ன செய்ய போற, ரெண்டு பக்கமும் பிரச்சனையாச்ச, வழி இல்லாத நேரத்தில் நீங்கள் நினைத்துக் கொண்டீர்கள் வழி இல்லை என்று. அல்லாஹ் ஒரு சோதனையை தந்தால் வழி இல்லாமல் தருவதே இல்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். கேஸ் தட்டுப்பாடு, எரிபொருள் முடிஞ்சிருச்சு, இனி பெட்ரோல் டீசல் கிடைக்காது, வழியே இல்லை. யார் சொன்னா? பரபரப்புக்கு வழி இல்லை, உன் பரஸ்பரத்திற்கு வழி உண்டு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சோதனை என்று சொன்னால் துவண்டு விழுந்து விடக்கூடாது. அல்லாஹ் அதிலிருந்து ஏதோ ஒன்றை நம்மிடமிருந்து அனுபவ பாடத்தை தரப்போகிறான். அதை மட்டும் நம்ம நிச்சயமா நம்பணும். நம்மளை அல்லாஹ் பக்குவப்படுத்துறான், அதுதானே ஒழிய கைவிட்டுட்டாங்க மட்டும் நினைக்கவே கூடாது. அந்த நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க பாருங்க, இன்ன மஇய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக அவன் ஒரு வழிகாட்டுவான். அவன் எப்படி வழிகாட்டாம இருப்பான்? எப்படி ஆச்சு நினைச்சு பார்த்தாங்களா? நம்ம ஏற்கனவே இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை பிளந்தாங்கன்னு
கேட்டதுனால நமக்கு அது பெருசா தெரியல. கடலை பிளந்துட்டான், ஏன்னா நம்ம கேட்டுட்டோம். இதுக்கு முன்னாடி இப்படி அனுபவமே இல்லாம நம்ம அத்தனை பேரும் போய் நம்ம நிக்கிறோம். இப்போ நிக்கிறோம்னு வைங்களேன், மூசா அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாங்க. என்ன பண்றது? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன தவிக்கிறோம்? கடல் அப்படி கண்ணு முன்னால பிளந்து நம்மளை அல்லாஹ் அப்படியே கரையேற்றிட்டு நம்மளை எதுக்க வந்தவன் நம்ம கண்ணு முன்னால போட்டு மூடி இருந்தா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிப்பட்டது? அந்த இக்கட்டான சூழ்நிலை அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான் என்ற அந்த உறுதி இருக்குல்ல, அந்த ஒரு நொடி பொழுதில் அந்த உறுதியை அவங்க இழந்திருந்தாங்கன்னா என்னவாயிருக்கும்? அந்த ஒரு நொடி பொழுதில் அவர்கள் இருந்த அந்த உறுதி, அதுக்கு அப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் போயிட்டாங்க, தப்பி போயிட்டாங்க. வாழ்க்கை பூரா அந்த பேச்சா இருந்திருக்குமா இருக்காதா? நாங்க வந்தோம், மூசாவை நாங்க என்னமோ நினைச்சோம், கடலை எல்லாம் புரிஞ்சுட்டோம், நாங்களாம் தப்பிச்சு கண்ணுமுன்னா நடந்துச்சு. அவங்க வாழ்க்கை பூரா பேசி பண்ண மாட்டானோ பின்னால வந்தவங்க. இது எப்படிப்பட்ட அனுபவம் பாருங்க. இந்த ஒரு அனுபவம் உலகத்துல யாருக்கா இருந்துச்சா? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்துச்சா இல்லையா அந்த அனுபவம்? அப்போ அவங்க அல்லாஹ் சோதனை தந்திருந்தாலும் அல்லாஹ் இந்த சோதனையே இல்லாம என்ன விட்டுடு அப்படி பார்க்காம, சோதனையை கொடுத்தவனுக்கு அதிலிருந்து தப்பிக்க, அதில் வெற்றி பெற வழியை தரவும் தெரியும் என்கிற உண்மையில் உறுதியாக இருந்தார்கள். அது எப்படி அல்லாஹ் விடுவான்? அது எப்படி விடுவான்? கண்டிப்பா தருவான். எப்படி தருவான் அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஏதோ என் அறிவு, என்னுடைய வாழ்வினுடைய அனுபவங்களை வைத்து ஒரு முடிவை வைத்திருப்பேன். என்னுடைய அனுபவப்படி, என் முடிவுப்படியா உலகத்தில் விடைகள் வருகிறது? அப்படி என்றால் படைத்தவருடைய விடை வேறு விதமானது. நினைத்து பார்க்க முடியாமல் கடலை பிளக்கப்பட்டு அப்படி போயிருந்தா அடுத்த நாள் அந்த போன ஊர்ல அவங்க எப்படி பேசுவாங்க நினைச்சு பாருங்களேன். கடலை பிளந்து நாங்க வந்தோங்க, கடல்ல வழி வந்துச்சுங்க, நாங்க கடல்ல தரையில் நடந்து வந்தோங்க. எப்படிப்பட்ட அனுபவம்? அப்ப இந்த அனுபவம், இந்த விதமான ஒரு விதமான பயிற்சியை தான் அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். அதுபோல நிறைய செய்திகள் உண்டு. அதுபோல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அவர்கள் அருள் செய்த அன்னை மரியம் இப்னத இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா. இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ஃபனஃபஹனா ஃபீஹி மின் ரூஹினா ஃபஸத்தகத் பிகலிமாத்தி ரப்பிஹா வகுதுபிஹி வகானத் மினல் கானிதீன். மரியமின் மகள், இம்ரானின் மகள் மரியமிடமிருந்து உங்களுக்கு நல்ல படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு படிப்பினை இருக்கிற ஒரு பெண்ணப்பா. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் தன்னுடைய இறைவனுடைய வார்த்தைகளை உண்மைப்படுத்தினார். கொஞ்சம் ஆண்கள் எப்படி வாங்க, லேடிஸ் கிடம்பத்திலையா இங்க வரது வந்தா இந்த ஸ்கிரீனுக்கு இங்கிட்டு வந்துருங்க. யாரோ ஒரு ஆள் இருந்தா செய்யுங்க, எல்லாரும் செய்ய வேண்டாம். வாங்க. பெண்கள் இந்த பக்கம் வரலாம், வாங்க. ஆண்கள் ஒதுங்கிட்டாங்க, வாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் உலகத்தில் உள்ள அனைத்து இறை நம்பிக்கையாளர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக ஆக்குகிறான். அந்த முன்மாதிரிக்கான தகுதியை நாம் சிந்திக்க வேண்டாமா? அந்த தகுதி என்ன? பெண், உடலால் பலவீனப்பட்டவள், அப்படித்தான் நாம் எண்ணுகிறோம். இல்லை, அவள் மனம் வலுப்பெறும் பொழுது அவளுடைய உடல் என்ன, அவளுடைய பொருள் என்ன, சூழல் என்ன, அது வலுவற்றதாகி விடுகிறது. மனம் வலுப்பட்ட அதில் உறுதியாக இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை உங்களுக்கு முன்னுதாரணமாக ஆக்குகிறோம். அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து தஹ்ரீம் 66வது அத்தியாயத்தின் இறுதி வசனங்கள் பேசுகிறது. மரியம் இப்னத இம்ரான் அல்லதி அஹ்ஸனத் ஃபர்ஜஹா. அவர், இம்ரானின் மகள் மரியம் அவர்கள் தன்னுடைய கற்பை காத்துக் கொண்டார். யார்? பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர். பொது வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிப்பாக அவர்களை இம்ரான் அவர்கள் விட்டுவிட்டார்கள். பொது வாழ்க்கையில் இருந்தவர். ஆனால் எப்படி செய்தார்? கற்பை காத்துக் கொண்டார். அதான் பிரச்சனையே இங்க. அவரோ கற்போடு வாழ்ந்தார்,
சோதனையோ எப்படி? கற்பற்றவளான சோதனை. திருமணமாகாத அல்லாஹ்விற்காக வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து கொண்ட ஒரு பெண், அந்த ஊர் பகுதிகளை மக்களால் கவனிக்கப்பட்ட ஒரு பெண், யார் தெரியாத பெண்லாம் இல்லை, அத்துணை மக்களுக்கும் தெரிந்த ஒரு பெண், கற்பழுக்கத்தோடு வாழ்ந்து வருகின்ற ஒரு பெண் சோதனையோ எப்படி? கர்ப்பத்தோடு நிற்கிறார். இதை விடவா ஒரு பெண்ணுக்கு சோதனை வேணுங்க? நினைச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? எல்லாம் இப்படியா சோதிப்ப? நான் ஒழுக்கமா திருமணம் செய்யாமல் ஒரு பெண்ணாக நான் உனக்காக அர்ப்பணிக்கப்பட்டு தரப்பட்ட நான் வேறு சோதனை கூட சரி, இப்படியா சோதிப்பாய் என்றல்ல. அப்ப அல்லாஹ் இதுல ஏதோ ஒண்ணு வச்சிருக்கான். அவங்க எப்படி பாக்குறாங்க பாருங்க. கலிமாத்தி ரப்பிகா, அவனது இரட்சகனின் அல்லாஹ்வுடைய அவனது இறைவனுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தினார். சதக்கல்லாஹு வஅதா, அல்லாஹ் அவனது வாக்கை நிறைவேற்றினான் என்று நபிகளார் சொல்வார்கள். அதுபோல அல்லாஹ்வுடைய வார்த்தையை குத்துபிஹி, அவனது வேதங்களை அவர் உண்மைப்படுத்தினார். வேதம் என்ன சொல்கிறது? இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்துடன் இன்பம் இருக்கிறது என்கிறது. அப்படியாயின் இந்த சிரமத்தில் ஏதோ எனக்கு உண்மை இருக்கிறது. 10 மாதங்களை கடக்கிறார், 10 வருடங்களைப் போல, 10 ஜென்மங்களைப் போல. இறுதியில் பேரித்தமிழங்க மரத்தை உலுக்கி அந்த கனிகளை சுவைத்து பிள்ளையையும் பெற்றெடுக்கிறார். பிள்ளையோடு வந்து நிற்கிறார். எப்படிப்பட்ட சூழல் நல்லா தெரிஞ்சுங்க. அந்த சிச்சுவேஷன் நினைச்சு பாருங்க. அத்தனை பேர் நிக்கிறோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு பெண், நல்ல பெண் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கல்யாணம் ஆகல, குழந்தையோடு இருந்தா எப்படி இருக்கும்? அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஆனா அவங்க என்ன பார்த்தாங்க? அல்லாஹ் இதிலிருந்து உலகத்திற்கு ஏதோ வழிகாட்ட இருக்கிறான். அவனது வார்த்தையை நான் உண்மைப்படுத்துவேன், என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், சொல்லிக்கொள். இறுதியில் அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தினான்? உலகத்தில் 2 அதிசயம்தான். குழந்தைகள் பேசியது. ஒன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினார்கள். இன்னொரு சோதனையின் போது முற்காலத்தில் ஒரு குழந்தை பேசியது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டில் குழந்தை பேசவே இல்லை. என்ன, உலகமே பேசிச்சு இவங்களை பத்தி, அந்த சமுதாயமே பேசவே இல்லை. மரியம் அலைஹிஸ்ஸலாம், மரியமே உன் குடும்பம் கண்ணியமான குடும்பமாக இருக்க இப்படி செய்து விட்டாயே, கேவலத்தை செய்து விட்டாயே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டில் குழந்தையை கை காட்டுகிறார்கள். சப்தம் வருகிறது. நான் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட தூதர். யாரடா? பச்சிலம் குழந்தை, பல்லில்லாமல் குழந்தை பேசுகிறது. ஏற்கனவே சொல்லில்லாத குழந்தை பேசுகிறது. ஆஹா, எப்படிப்பட்ட கற்புக்கு பாத்திரமான இருந்த இந்த பெண்ணை இப்படி பேசிவிட்டோமே என்று அந்த யாரெல்லாம் பேசினார்களோ அத்துணை பேரின் வாயை அடைத்து கற்பொழுக்கத்திற்கு பாத்திரமான அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அந்த இடத்தில் உயர்த்தினான் என்றால் அவர்கள் 10 மாதம் கொண்ட அந்த பொறுமை, இத்துணை ஆண்டு காலம் கழித்தும் நாம் அவரை கண்ணியமாக கருத வேண்டிய இடத்தில் அல்லாஹ் வைத்தான் என்றால், சோதனை என்றாலும் சரி, அந்த சோதனையே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம். இந்த சோதனையா, இதில் என்னை அல்லாஹ் மேம்படுத்த இருக்கிறான் என்பதில் மட்டும் நீங்கள் ஒருபோதும் சளைத்து விடாதீர்கள். ஏதோ மேம்படுத்தி இருக்கிறான். அப்படித்தானே மின்விசிறி வந்தது, விளக்கு வந்தது, இந்த குளிரூட்டி வந்தது. வெப்பம் என்கிற சோதனை தானே இதை கண்டுபிடிக்க வைத்தது. இப்படி நம் வாழ்நாளின் அனுபவங்கள் அனைத்துமே நம்மை மேம்படுத்தத்தான் என்பதை புரிந்து கொண்டால் அல்லாஹ் கொடுக்கிற சோதனை என்பது நமக்கான சாதனைகளாக மாறிவிடும். அப்படிப்பட்ட சாதனையாக நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் சில நாட்களில் நம்முடைய வாக்குகளை செலுத்தி நம்மை யார் ஆட்சி செய்வது என்கிற முடிவின் நாளாக வர இருக்கிறது. தமிழகம் இன்றைய சூழலை நீங்கள் அறிவீர்கள். நடிகனின் பின்னால் கூட்டம் கூட்டமாக மக்கள் அலைந்து திரிந்து கொண்டு
நம்முடைய வாக்குரிமையை எப்படி தர வேண்டும் என்கிற சிந்தனையே இன்றைக்கு இளம் தலைமுறையிற்கு இல்லாமல் போய்விட்டதை நாம் பார்க்கிறோம். இதற்கு அடிப்படையில் இன்றைக்குத்தான் இந்த கூட்டம் இப்படி வந்திருக்கிறது என்றால் இல்லை. ஏற்கனவே இந்த தமிழக மக்கள்கிட்ட இந்த சினிமா மோகத்தால் வந்த வினைதான் அதனுடைய பெரிய பிரச்சனை தான் இப்போ நாம் சந்திக்கிறது. ஏற்கனவே இந்த தமிழகத்தை ஆண்ட திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே அந்த சினிமா துறையை பயன்படுத்த தான் செஞ்சாங்க. அதை வச்சு தான் தன்னுடைய இந்த இடத்தையும் பிடிச்சாங்க. அதில் ரெண்டு கட்சிக்குமே ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கத்தான் செய்கிறது. அதனுடைய பெரிய பிரச்சனையாக தான் இன்னைக்கு புதுசாக ஒருத்தன் என்ன செஞ்சிருக்கிறான், மடக்கு ஊதியை கொண்டுட்டு இன்னைக்கு மக்கள்கிட்ட ஊத வச்சிருக்கிறான். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாக்குகள் பயனற்றதாக போய்விடக்கூடாது. குறிப்பாக நம்முடைய வாக்குகள் சிதறுவதால் வந்தால் தான் என்ன புதுசாக ஆட்சி மாற்றத்தை கொடுப்போமே அந்த சிந்தனை இல்லாமலாம் இல்லை, எல்லாருக்குமே இருக்கு. இந்த ஆட்சிகள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஆட்சி அப்படின்லாம் சொல்லிட முடியாது. நல்ல ஆட்சி வேணும், இன்னும் நல்ல ஆட்சி வேணுங்கிற சிந்தனை எல்லோரிடம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதற்கான சூழல் இருந்தால் செய்யலாம். சரி, அதற்கான சூழல் இருந்தால் பரவாயில்ல. அந்த சூழலே இல்லை அப்படிங்கும் பொழுது முதல்ல உயிரை பாதுகாக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் நம்ம வரணும். குறிப்பாக ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு ஒரு இளைஞர் போறாரு. வேற யாரு, முஸ்லீம் தான் பையன். அவன் ஒல்லியா ஹைட்டா இருக்கான், ஆளு பார்த்தாலே பாவமா இருக்கு. அவன் முதுகே கூணு இருக்கு, அவனுடைய உயரத்தினால வலுவற்றவனா இருக்கான். ஏன்னா அவங்கள பிடிச்சி சங்கிங்க பிடிச்சி நீ என்ன ஏற்றிட்டு போறன்னு ஆட்டோ போட்டு அட்டின்னு அடிச்சு மேல் சட்டையை கழட்டிட்டு உடம்பு பூரா ரத்த காயம். அந்த ரத்த காயத்தோட என்ன பண்றான்னு தெரியுங்களா, டான்ஸ் ஆடுங்கிறான். அடியை வாங்கிக்கிட்டு அடிச்சவன் டான்ஸ் ஆடுறது ஒரு பக்கம், அதுதான் பெருமாள் நடக்குது. இங்க என்ன பண்றான், டான்ஸ் ஆடுறாங்களாம். டான்ஸ் அந்த என்ன செய்ய நின்று அடிப்பானே, அவன் அடியோட அந்த உடம்பு ரத்த காயத்தோட டான்ஸ் ஆடிக்க நிற்கிறான். இதைத்தான் தமிழகம் விரும்புதா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இது என்னமோ ஒரு முஸ்லீமுக்கு நடந்தது அப்படியெல்லாம் இல்லை. அடுத்து கிறிஸ்தவர்களுக்கு இப்போ ஆப்பு வச்சுட்டான். இந்த பரபரப்பான இந்த சூழல் வந்துச்சு இல்லையா, இந்த கேஸ் தட்டுப்பாடு வந்துச்சு இல்லையா, அப்போ என்ன பண்ணிட்டான், இந்த வெளிநாடுகளில் இருந்து பணம் பெறக்கூடிய மிஷனரி இருக்குல்ல, அதுக்கு இனிமே பணம் வர்றதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷனை கூடுதல் பண்ணிட்டான். ஏற்கனவே 2020 அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கான், அது பெருசா தெரியல. இப்போ என்ன பண்ணிட்டான், அந்த அமெண்ட்மெண்ட்ல கூடுதலாக நிறைய திருத்தங்களை செஞ்சு இனிமே மிஷனரிகளுக்கு வெளிநாடுகளுக்கு பணம் வரக்கூடாது, அடுத்து அங்கே கையை வச்சுட்டான். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு சில அது பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு அதுவும் தெரியலை. முஸ்லீம்களுக்கு எப்படி பெருசா அரசியல் தெரியலையோ அது மாதிரி அந்த சமுதாயத்துக்கு தெரியல, அரசியல் பெருசாக தெரியலை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சிறுபான்மையினர் மீது வன்மத்தை கக்கி நம்மை வைத்தே பிழைப்பு நடத்த வேண்டும் என்கிற இந்த பாஜக எல்லா மாநிலத்திலையும் முதல்ல மாநிலத்தினுடைய சுயாட்சியை உடைக்கிறது தான் அவருடைய குறிக்கோள். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, மாநிலத்தினுடைய சுய ஆட்சின்னு ஒன்று இருக்குல்ல, நமக்குன்னு ஒரு சுய சட்டம் உரிமை இருக்குல்ல, அதை உடைச்சிட வேண்டியது முதல்ல. அதை உடைச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய ஆளுமையை உள்ள புகுத்திட வேண்டியது, இதுதான் அவருடைய திட்டம். அது இங்க மட்டும் நடக்கவே இல்லை. தமிழகம் கேரளாவில் மட்டும், கர்நாடகாவில் கூட கொஞ்சம் உள்ள வந்துட்டான், இங்க முடியல. இப்ப இங்க முடியாத காரணம் என்னன்னா, ஓரளவிற்கு விழிப்புணர்வோடு இருக்கிற இயக்கங்கள் இங்கதான் அதிகமா இருக்கு. ஆனா நாம அதுங்களை கண்டுக்கிறதே இல்லை. அவன் பாட்டு கூவிட்டு இருப்பான், நம்ம கண்டுக்கிறதே இல்லை. ஆக இது இப்படி இருந்தோம்னு சொன்னா நமக்கு தான் நட்டமே ஒழிய, நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாக்குகளை எந்த நடிகன் பின்னாலும் இப்போதைக்கு கொண்டு போய் போற்றாம காலம் பதில் சொல்லட்டும். காலத்தின் தன்னை சீர்திருத்தவாதியாக கொண்டு வந்து நல்ல விஷயங்களை அவன் செய்யட்டும், அப்பொழுது பார்த்து கொள்ளலாம். எவனும் சளைச்சவன் இல்லை. ஆயினும் இப்பொழுது இந்த இந்திய மக்களுக்கு பாதுகாப்பானது என்று சொன்னால் இந்த பாசிச பாஜக வந்துவிடக் கூடாது என்பதை சிந்தித்து நம்முடைய வாக்குகளை நாம் பட்டனில் அழுத்துவது நம்முடைய வாழ்க்கைக்கான தேர்வு என்பதை புரிந்து கொண்டு இளம் வாக்காளர்கள் சிந்தித்து உங்களுடைய வாக்குகளை செலுத்த வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பாதுகாப்பு சூழலை தந்தருள்வானார்.